உலகத்தில் எத்தனையோ அழிவுகள் வந்தன. ஆனா எத்தனை அழிவுகள் வந்தாலும் அழியாத ஒரு இடம் என்று பூமியிலே காணப்படுகிற இடம் என்று சொன்னால் பர்வதங்கள். அதாவது நோவாவின் காலத்தில் ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட்ட பொழுது கூட பூமியின் உயரமான சிகரத்துக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு தண்ணீர் நின்றது. ஆகவே அவ்வளவு தண்ணீர் வந்தும் கூட உலகம் முற்றுமுழுதை அழிக்கப்பட்டும் கூட உயரமான சிகரங்களோ பர்வதங்களோ அழிக்கப்படவில்லை. அப்படியாகத்தான் நம்முடைய மகாராஜாவுடைய நகரமாகிய எருசலேம் சியோன் சுற்றிலும் அங்கே இயற்கையாக பர்வதங்களினால் சூழப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், அந்த நகரத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இது போலதான் நாங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், விசுவசிப்போம் என்று சொன்னால் எத்தனை அழிவுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் ஒரு நாளும் நாங்கள் அழிந்து போவது இல்லை. இது மிக முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. 125 சங்கீதம் 1 வார்த்தை இப்படியா சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஆம், என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இயேசுவை நீங்கள் நம்புவீங்க என்று சொன்னா என்ன நெருக்கம், என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தரையே நீங்கள் சார்ந்து கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.